Taste the Daily. தேனி கிழக்கு மாவட்ட மாணவரணி சார்பில் மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சருத்துப்பட்டியில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் தேனி கிழக்கு மாவட்ட மாணவரணி செயலாளர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் முருக்கோடை ராமர், கழக அமைப்பு செயலாளர் சுதா கே பரமசிவன், கழக செய்தி தொடர்பாளர் ஆர் அண்ணாதுரை, கழக இளம் பேச்சாளர் ஆர் சுந்தரராஜ் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். இதில் மொழிப்போர் தியாகிகள் அனைவரின் படங்களுக்கும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு அனைவருக்கும் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி புறநகர் தெற்கு மாவட்டம் மாணவரணி சார்பில் மருங்காபுரி வடக்கு ஒன்றியம் சார்பில் மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தலைமை பொறுப்பு மாணவரணி மாவட்ட செயலாளர் KPT அழகர்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான கரூர் சின்னசாமி, திருச்சி தெற்கு மாவட்ட செயலாளர் குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர் சந்திரசேகர், சின்னசாமி, மாநில மருத்துவரணி செயலாளர் டாக்டர் விஜயகுமார் மற்றும் சிறப்பு பேச்சாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் பணியாற்றும் பருவகால பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சட்டமன்றத்தில் பேசிய சிவகங்கை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதனை நேரில் சந்தித்து சிவகங்கை நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் பணியாற்றும் பருவகால பணியாளர்கள் நன்றி தெரிவித்தனர். அப்போது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக அரசு அமைந்ததும் தங்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என வாக்குறுதி அளித்தார். இதைத் தொடர்ந்து சிவகங்கை நுகர்பொருள் வாணிப கழகத்தின் கீழ் பணியாற்றும் பருவகால பணியாளர்கள் அதிமுகவுக்கு நாங்கள் எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்றும் தெரிவித்தனர். சட்டமன்றத்தில் சிவகங்கை மண்டல பருவகால பணியாளர்களுக்காக குரல் கொடுத்து சட்டமன்றத்தில் எங்களுடைய பணி நிரந்தரத்திற்கான கவன ஈர்ப்பை செஞ்சுருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக அண்ணன் அவர்களை சந்தித்து நன்றி தெரிவிப்பதற்காக சட்டமன்ற அலுவலகம் சிவகங்கைக்கு வந்து அண்ணன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே நடைபெற்ற குடியரசு தின விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பங்கேற்றார். கல்பட்டு ஊராட்சி மன்ற தொடக்கப் பள்ளியில் நடைபெற்ற விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பர்குணகுமார் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். சென்னை மாதவரம் தொகுதிக்கு உட்பட்ட புழல் பகுதியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை ஒட்டி எம்ஜிஆர் சுற்றுலா மன்றம் திறப்பு விழா, நலத்திட்ட உதவிகள் மற்றும் சான்றிதழ் வழங்கும் முப்பெரும் விழா நடைபெற்றது. வட்ட செயலாளர் விஜயன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி கலந்து கொண்டு புதிய எம்ஜிஆர் சுற்றுலா மன்றத்தை திறந்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் இலவச கணினி மையத்தில் பயின்ற மாணவி சான்றிதழ்களையும் அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு ஒன்றியம் குமாரபுரம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்த 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய சிமெண்ட் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு புதிய சிமெண்ட் சாலையினை ரிப்பன் வெட்டி திறந்ததோடு இதற்கான கல்வெட்டையும் திறந்து வைத்தார். கழக நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் கழக பொதுச் செயலாளர் அறிவித்த முதல் கட்ட தேர்தல் அறிக்கையினை பிரசுரங்களாக வழங்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் பிரச்சாரம் மேற்கொண்டார். கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மருதங்குடி, வெள்ளாளக்குளம், வேப்பங்குளம், இலுப்பங்குளம் மற்றும் சுத்தரக்குண்டு ஆகிய கிராமங்களில் பிரசுரங்களை அளித்த முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கிராம மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். முன்னதாக வேப்பங்குளம் பகுதி சங்கரேஸ்வரர் திருக்கோயிலில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராக வேண்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கள்ளிக்குடி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் வேப்பங்குளம் கண்ணன் ஏற்பாடு செய்திருந்த இந்நிகழ்வுகளில் மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் வெற்றிவேல் உள்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கரூர் மாவட்ட அதிமுக சார்பில் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
திருக்காம்புலியூர் பகுதியில் உள்ள ஒவ்வொரு தெருவாக சென்று தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட செயலாளருமான எம்.ஆர். விஜயபாஸ்கர் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக நிறுத்திவிட்டதாகவும் அதிமுக வெற்றி பெற்றதும் அனைத்து திட்டங்களும் மீண்டும் செயல்படுத்தப்படும் என முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தெரிவித்தார். கழக நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர்.